தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் முடிவுற வந்த முனிவர் என்பது குறித்து நாம் முதலில் சிந்திக்க இருக்கிறோம். வில்லவனும் வாதாபியும் குடகு நாட்டில் நாற்சந்தியில் குடிலமைத்து கொடும் தொழில் புரிந்து வந்தனர். அவ்வழியே செல்லும் முனிவர்களை தனது குடிலுக்குள் வரவேற்று உபசரிப்பான் வில்லவன். தனது குடிலில் திரு அமுது செய்யும்படி முனிவர்களை வேண்டுவான். ஆட்டுக்கடாவாக ஆசிரம வளாகத்தில் மேய்ந்து கொண்டிருக்கும் தனது தம்பி வாதாபியை வெட்டி கரிசமைத்து முனிவர்களுக்கு படைப்பான். முனிவர் உணவருந்திய பிறகு வில்லவன் வாதாபி வருக என்று அழைப்பான். முனிவரின் வயிற்றை கிழித்து கொண்டு வாதாபி ஆட்டுக்கடாவாக வெளியே வருவான். முனிவர் இறந்து போவார். இவ்வாறு முனிவர்கள் பலரையும் கொன்றனர் அஜம்கியின் பிள்ளைகள். அவ்வழியே வந்தார் அகத்திய முனிவர். முனிவர் வேடம் தாங்கி அவரை வரவேற்றான் வில்லவன். உச்சியின் மீது முடித்த சடையும் திருநீறு பூசிய நெற்றியும் காதில் குண்டலங்களும் ருத்ராட்ச மாலையும் விபூதி பூசிய மேனியும் கையில் யோகதண்டமும் கொண்டு வில்லவன் அகத்திய முனிவரின் முன்னால் சென்றான். இக்காட்சியை கச்சியப்பர் மீதரு சடையும் நீரு விளங்கிய நுதலும் வேடம் காதணி குழையின் சீரும் கண்டிகை கலனும் மேற்கொள் பூதியும் தண்டும் கையும் புனையுரி உடையுமாக மாதவ வேடம் தாங்கி முனிவனேர் வல்லை சென்றான் என்று அழகுறப் பாடுகிறார். முனிவரே, தாங்கள் இங்கு எழுந்தருள இந்நாள் வரை நான் அருந்தவம் செய்து வந்தேன். அது நிறைவேறும் வண்ணம் தாங்கள் இன்று வந்தீர்கள். யானும் முனிவர்கள் போல் ஆனேன். கொடியவனாகிய எனது குடில் இதுதான். இஃது புனிதமாகும் வண்ணம் எழுந்தருள்வீர் என்று கூறி வில்லவன் அகத்தியரின் திருவடியை பணிந்தான். இந்த ஒரு காட்சியை இரு பொருள்பட கச்சியப்பர் மிகவும் அழகுறப் பாடுகிறார். அடிகள் நீர் போத இந்நாள் அருந்தவம் புரிந்தேன். இன்று முடிவுற வந்தீர். யானும் முனிவர்தம் நிலைமை பெற்றேன். கொடியனேன் இருக்கை ஈதால் குறுகுதீர் புனிதமாகும். படியென உரைத்து பின்னும் பணிந்தனன் பதங்கள் தம்மை என்று கூறுகிறார். இப்பாடலின் மற்றொரு பொருளை நாம் இங்கே சிந்திப்போம். இன்று முடிவுற வந்தீர், அதாவது அகத்தியரே, நீர் இன்று மற்ற முனிவர்களைப் போல் முடிவெய்த, அதாவது இறக்க வந்துள்ளீர் என்ற பொருளில் வில்லவன் கூறுகிறான். ஆனால் இன்று நாங்கள் இருவரும் முடிவுற வந்துள்ளீர்கள், அதாவது வில்லவன் மற்றும் மாதாவி இறக்க வந்துள்ளீர்கள் என்று அசுரர்களின் முடிவு வில்லவன் வாய்மொழியாக வெளிவந்து விட்டதாகவும் இப்பாடல் அமைகிறது. இப்பாடலின் மூலம் கச்சியப்பரின் நுண்ணறிவும் கவித்திறனும் சிறந்து விளங்குவதை நாம் போற்றிப் பாடலாம். யானும் முனிவர்தம் நிலைமை பெற்றேன் என்பதால் இதுவரை முனிவர்களுக்கு ஏற்பட்ட நிலை எனக்கும் ஏற்பட்டது என்பதும் அவன் வாய்மொழியாகவே வந்தது. வழக்கம் போல் வாதாபியை கரியாக்கிச் சமைத்து அகத்தியருக்கு படைத்தான் வில்லவன். அகத்தியர் தமது வயிற்றை ஒரு முறை தடவி வாதாபி ஜீர்ணோ பவ என்றார். அவன் அகத்தியர் வயிற்றில் ஜீரணமாகி ஒழிந்தான். வில்லவன் வாதாபியை பலமுறை அழைத்தும் அவன் மீண்டு வரவில்லை. வாதாபியை அழித்த அகத்தியரை கொல்ல முயன்றான் வில்லவன். அகத்தியர் அருகில் இருந்த புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமாக்கி வில்லவன் மீது ஏவினார். வல்லவரான அகத்தியருக்கு புல்லும் ஆயுதமாயிற்று. வில்லவனும் அடிந்து ஒழிந்தான். வலிய அசுரர்கள் இருவரும் அகத்திய முனிவரால் அழிந்த செய்தியை அறிந்த வானவர்கள் மகிழ்ந்தனர். தொடரும் நிகழ்வு காவிரி தந்த கணநாதன். இந்திரன் ஒளிந்து வாழ்ந்திருந்த சீர்காழிக்கு நாரத முனிவர் வந்தார்.
சிவ பூஜைக்காக இந்திரன் அமைத்த நந்தவனம் வாடும் அவலத்தை அறிந்தார். விநாயகரை முறைப்படி வழிபட்டால் அவர் அகத்தியர் கமண்டலத்தில் அடைத்து வைத்திருக்கும் காவிரியை விடுவித்து தண்ணீர் தட்டுப்பாட்டை நீக்குவார் என்று நாரதர் கூறினார். கரும்பு, தேங்காய், தினைமாவு, தேன், முக்கணிகள், சர்க்கரை பாகு, கொழுக்கட்டை வகைகள், இனிய கிழங்கு வகைகள், பணியாரங்கள், சுவையான இனிய பால் ஆகிய அனைத்தையும் விநாயகருக்கு நிவேதித்து வழிபட்டான் இந்திரன். இத்தகைய அற்புதமான நிவேதனத்தை கச்சியப்பர் இக்கொடு தென்னங்காயும், ஏனலின் இடியும், தேனும், முக்கணி பலவும், பாகும், மோதகம் முதலா முற்றும், தொக்குரு மதுர மூலத் தொடக்கமும், சுவை தீம் பாலும், மிக்க பன்னியமுமாக விருப்புற நிவேதித்தானால் என்று கண்முன்னே காட்சியை கொண்டு வருகிறார். அதனால் மகிழ்ந்த கணபதி இந்திரனுக்கு காட்சியளித்து காவிரியை கொணர்வதாக வாக்குறுதி அளித்தார். உடனே குடகு சென்றார். காக்கை வடிவத்தை எடுத்துக்கொண்டு அகத்தியரின் கமண்டலத்தை உருட்டிவிட்டார் கணபதி. கமண்டலம் கவிழ்ந்தது. காவிரி பெருக்கெடுத்து ஓடியது. கணபதி காக்கை உருவத்தை நீக்கி வேதியச் சிறுவனாக காட்சி கொடுத்தார். அகத்தியர் சினத்துடன் வேதியச் சிறுவனை குட்டுவதற்கு கைகளை ஓங்கினார். யாவர்க்கும் மேலோனாகிய கணபதி தன்னை குட்டத் துணிந்த குறுமுனியாகிய அகத்தியருக்கு அருகில் இருப்பது போல தோன்றுவார். பின் வானத்தின் மீது எழும்புவார். திசைகள் தோறும் செல்வார். திக்குமாறி ஓடுவார். அகத்தியர் கைக்கு எட்டும் இடத்தில் நிற்பார். குட்டுப்படாமல் தொலைவில் சென்றிடுவார். இத்தகு அழகிய காட்சியை கச்சியப்பர் குட்டுவான் துணிந்து செல்லும் குறிமுனி கணியனாகி, கிட்டுவான் விசும்பினூடு கிளறுவான், திசைகள் தோறும் முட்டுவான், பின்பு பாரின் முகடுவான், அணையான் கைக்கும் எட்டுவான், சேயனாகி ஏகுவான், எவர்க்கும் மேலோன் என்று விநாயகர் செய்த அற்புதத்தை கண்முன்னே காட்சியாய் கொண்டு வருகிறார். இவ்வாறு சிறிது நேரம் விளையாட்டு காட்டிய விநாயகர் அகத்தியர் களைப்படைந்ததை உணர்ந்து தமது உண்மை வடிவத்தை காட்டி அருளினார். கமண்டலத்தை கவிழ்த்தவர் கணபதி என்பதை அறிந்த அகத்தியர் சினம் தணிந்தார். கணபதியை குட்ட ஓங்கிய கைகளால் அகத்தியர் தமது தலையிலேயே குட்டிக் கொண்டார். அன்று முதல் விநாயகர் சந்நிதியில் குட்டு போடும் வழக்கம் ஏற்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக காவிரி அடைப்பு இன்றும் தொடர்கிறது என்பது குறித்ததாகும். அன்று காவிரி அகத்தியரின் கமண்டலத்தில் அடைக்கப்பட்டிருந்தது. இன்று கர்நாடக அணைக்கட்டுகளில் அடைக்கப்பட்டிருக்கிறது. அன்று தஞ்சை தரணியின் கடைக்கோடியில் இருந்த சீர்காழி நந்தவனத்து பயிர்கள் வாடின. இன்று தமிழகத்து காவிரி பாசன பகுதி முழுவதும் வாடுகிறது. அன்று இந்திரன் வருந்தினான். இன்று தமிழகத்து வேளாண் பெருமக்கள் வாடுகின்றனர். கணபதி அருள் செய்து அதிகமாக மழை பெய்வித்து அணைகளை நிரம்பச் செய்தால்தான் கடைக்கோடிக்கு தண்ணீர் கிடைக்கிறது. காவிரி நீர் வருவது கந்த புராணத்திலும் கணினி யுகத்திலும் ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது. கணபதி விடுவித்த காவிரி கடைக்கோடியில் இருந்த சீர்காழி நந்தவனத்திற்கு கிட்டியது. அன்று இந்திரன் மகிழ்ந்தான். இன்று தமிழக வேளாண் பெருமக்களுக்கு மகிழ்ச்சியை அளித்திட அதே கணபதியை நாம் தொடர்ந்து வேண்டி அவரின் அருளை பெற்று மகிழ்வோம். நாளைய நிகழ்வில் குற்றாலத்தில் குறுமுனி குறித்தும் அகத்தியரின் சமயப் பொறை குறித்தும் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் முடிவுற வந்த முனிவர் குறித்தும் காவிரி தந்த கணநாதன் குறித்தும் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.